நமது ஆலயத்திலே காண கிடைக்காத பல்லாயிரக்கணக்கான கோடி கண்டு வேணும் இந்த சுவாமியுடைய கைலாய ஸ்ரீதஞான வைபவம். அதுபோல இன்றைய தினத்தில் சுபமுகூர்த்தமான பங்குனி உத்திரம் மாதத்தில் 12 பங்குனி நட்சத்திரத்தில் 12ஆவதாக உள்ளதுதான் உத்திர நட்சத்திரம். அதுபோல இந்த பங்குனி உத்திர நாளானப்பட்டத பல சிறப்புகள் தெய்வ திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உள்ளது. முருகப்பெருமானுக்கும் எல்லாம் வல்ல சுவாமிகளுக்கும் இதே நடந்தேறியது. அடுத்த கட்டமாக எல்லாம் வல்ல அம்பாள் விராட்டிக்கு மாங்கல்ய தாரணமாகப்பட்டது நடந்தேறும். எல்லாரும் மானசீகமா வேண்டும் சுவாமியும் அம்பாளும். இல்லை என்றால் பல நாட்டுக்கு வேதம் இருந்தால் கொடுத்துட மாட்டார். எப்படி இருக்கணுமோ அந்த முறையில இருக்கணும்.
மாதமும் 2 பிரதோஷம் நடைபெறுகிறது. இந்த பிரதோஷ நிகழ்ச்சிக்கு உபயதாரர்களை கோவில் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருவருடைய பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நிகழ்ச்சி நினைவாக அவர்களுக்கு விரும்பிய மாதத்தில் வருகின்ற பிரதோஷத்திலே கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ரவி, உதயகுமார் SLS மில்லு, இளங்கோ GK MB இளங்கோ மற்றும் சுப்பிரமணி DR நகர். அடுத்த வரக்கூடிய பிரதோஷத்தை சுப்பிரமணி DR நகர் செய்கிறார். அப்பா அங்க பாருங்க. தொடங்குகின்றோம். அற்புதமான ஓரங்க நாடக நிகழ்வு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வரலாறு. அங்கிதோண்டி அழகுடை பாவையாய் தங்கி எட்டி அம்மனாய் ஊரை காக்க வந்த தேவியே உன் பாதம் சரணம். ஆதி பராசக்தி சபா மண்டபம், ஆதி பராசக்தி சபா மண்டபம், ஆதி பராசக்தி சபா மண்டபம். 1000 கோடி சூரிய பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய அம்பாள் அந்த சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்தால் ஆதிபராசக்தி. எல்லா தேவிகளும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதிலே நாட்டிய பெண்களாக விளங்கக்கூடிய ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்திமை என்று சொல்லும்படியான நாட்டிய பெண்கள் அந்த சபா மண்டபத்திலே வந்து நாட்டியம் ஆடுகின்றார்கள். அந்த காட்சி இப்பொழுது இங்கே தத்ரூபமாக நடைபெற இருக்கிறது.
வரவேற்கிறோம். வடிவேலா
திலோத்தமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் நாங்கள் நால்வரும் நடனமாடி தேவலோகத்தை மகிழ்விப்பது எங்களுடைய வழக்கம். அப்படி இருந்தாலும் இன்று ஆதிபராசக்தி சபா மேடையிலே எங்களை நடனமாடுவதற்காக அழைத்திருக்கின்றார்கள். சரி, எனக்கு முன்பதாக ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை இவர்கள் எல்லாம் வந்து சென்று விட்டார்கள். சரி, அந்த புறம் சென்று அவர்களை காண்கின்றேன். என்னுடைய பெயரும் மேனகா. ரம்பா, திலோத்தமை, என்னடி நீங்கள் இருவர் ஆடுகின்ற ஆட்டத்திற்கு இந்த ஆதிபராசக்தி சபா மேடையே அதிர்கிறதடி. ஆமா, கைகள்லாம் நிக்க மாட்டேங்குது. எதனால? ஆனந்தமா இருக்குது. அப்படியா? தேவலோகத்தில் தான் தேவர்களை பார்த்து ஆச்சரியமாக அதிசயப்படுகின்றாய். இந்த பூலோகத்திலுமா? அடடா, பரவாயில்லையே. சரி, அப்படி இருந்தாலும் இந்த ஆதிபராசக்தியில் நாம் ஆடி பாடி அனைவரையும் மகிழ்விப்பது வழக்கம் அல்லவா? சரி, அப்படியானால் ஒரு பாடலை நீ பாடுகிறாயா, நான் பாடிக்குமா? ஆமா, அப்படியா? சரி, அப்படியானால் நான் பாட வேண்டுமே, ஆனால் நீங்கள் இருவரும் ஆட வேண்டும். இதற்கு சம்மதமா? சரி. ஜல் 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 என்று செல்லங்கையுள்ளே, செல்ல செல்ல செல்லும் என்று சாலையிலே, செல்ல செல்ல செல்லும் என்று காலைகளே, ஏற்றிடவே பாடிக்கொண்டிருந்தால் கால தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றது. உங்களுக்குரிய பரிசனை பெற்றுக்கொண்டு வெகு சீக்கிரம் அந்த புறத்திற்கு வாருங்கள். நான் புறப்படட்டுமா? என்னது
தெரியாது. ஊரசி, நாம் நால்வரும் நடன மாதர்கள் நாட்டியம் ஆடுவதற்கு என்பதற்காகவே தேவலோகத்தில் நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அப்படி நாம் யாருக்கு பரிசு கிடைத்தாலும் நம் நால்வருக்குமே அது உரியதாகும். ஆகையால் இச்சபையிலே என்ன பரிசு கிடைக்கின்றதோ அப்பரிசை நீயே பெற்றுக்கொண்டு வெகு சீக்கிரம் அந்த பெருமாடி. ஆமா, ஆகட்டும். அருமையான ஒரு நாட்டியம் ஆதி பராசக்தி சபா மண்டபத்திலே நடந்தேறியது. நீங்களா ஜோராக கை தட்டுங்களா. ஆதி பராசக்தி நால்வருடைய நாட்டியத்தை கண்டுகளித்த பிறகு சாபத்தினாலே தேவர்கள் எல்லாம் சக்தி இழந்து வலுவிழந்திருக்கிறார்கள். மீண்டும் சக்தி பெற வேண்டுமென்றால் என்ன செய்வது என்று புரியவில்லை. பார்க்கடலிலே சென்று அந்த நாராயணை அழுது தொழுதால் நமக்கு வழி கிடைக்கும். ஒன்றும் மறந்தறியே ஓத நீர் வண்ணனினான் இன்று மறப்பேனோ எழினான் என்று கருவரங்கத்து கிளந்து கை தொழுவேன். கண்டேன் திருவரங்கமேயோன் திசை பச்சை மாமலை போல் பவளமாய் கமல பச்சை மாமலை போல் தேங்கி பவளமாய் கமல அச்சுதான மரே ஆயிரம்
காட்சி கொடுத்தார். தேவர்களே, தேவேந்திரா, என்ன சோதனை உங்களுக்கு? இப்படி அழுத கண்ணீரோடு என்னை தொழுது வழிபாடு செய்வீர்கள் என்று நாராயணன் காட்சி கொடுத்து கேட்டார். சுவாமி, துர்வாசர் முனிவர் கொடுத்த சாபத்தினாலே வலுவிழந்து சக்தியிழந்து காணப்படுகின்றோம். பெருமானே, எங்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று நாராயணமூர்த்தியிடத்திலே முறையீடு செய்தார்கள். பகவான், கவலைப்படாதீர்கள். பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும், அமிர்தத்தை உண்டால் சக்தி கிடைக்கும். பெருமானே, கல்ச்சட்டில் இருக்கிற பருப்பு கடையத்துக்கே எங்க ஆளுங்க கஷ்டப்படுறாங்க. குக்கர்ல போட்டு வேக வச்சிடுறாங்க. கல்ச்சட்டில் இருக்கிற பருப்பு கடையத்துக்கே கஷ்டமாக்குதுன்னு குக்கர்ல போட்டு வேக வச்சிடுறாங்க. பார்க்கடலை எப்படி கடைய முடியும்? பெருமாளே, கவலைப்படாதீர்கள். அவ்வளவு பெரிய மத்து எங்கிருந்து கொண்டு வர முடியும்? பார்க்கடலை பாத்திரமாக வைத்தால் அதற்கான மத்து வேண்டும் அல்லவா? மந்திர மலையை கொண்டு வந்து வைத்தால் மத்தாகிவிடும். அதை கடைய வேண்டும் என்றால் கயிறு வேண்டுமே. அவ்வளவு பெரிய கயிறுக்கு எங்க போறது? எந்த யாதவர்கிட்ட போய் கயிறு வாங்கி வந்து மோர் கடையிற கயிறு இல்லையா கடைய முடியும்? மந்திர மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைய வேண்டும் என்று பெருமான் யோசனை சொன்னாரு. பார்க்கடலை பாத்திரமாக வைத்தார்கள், மந்திர மலையை மத்தாக வைத்தார்கள், வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டார்கள். தேவாதி தேவர்கள் 36 கோடி தேவர்களும் 66 கோடி அசுரர்களும் ஒண்ணு சேர்ந்தாங்க. இப்போ அந்த பார்க்கடலை கடைகிறாங்க. இந்த வாசுகி என்கிற பாம்புக்கு வழி பொறுக்க முடியல. தலை பக்கமா அசுரர்கள் 66 கோடி பேர் புடிச்சுங்கிறாங்க. ஒரு ஆளு கழுத்து புடிச்சிங்கனாலே நம்மளால தாங்க முடியாது. 66 கோடி அசுரர்களும் நம்ம தலையை புடிச்சு இப்படி அழுத்துறானுங்களேன்னு அது விஷத்தை கக்கிடுச்சு. இந்த அசுரர்கள் அத்தனை பேரும் 66 கோடி பேர் கை எடுத்துட்டாங்கப்பா. அந்த மந்திரம் மேல சாஞ்சு போயிடுச்சு. இப்ப எப்படி கடையிருக்கு? முடியாதல்லவா? அப்பதான் தேவர்கள் எல்லாம் அழுகிறார்களா, பெருமானே அந்தோ நாராயணா, திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே
மதுசூதனா ராகவா கேசவா என்று தேவர்களெல்லாம் மனம் கலங்க பெருமான் ஆமையாக வடிவெடுத்தார். சமுத்திரத்தின் கீழே சென்று அந்த மந்திர மலையை முதுகிலே தாங்கினார். மலை நேராக ஆனது, அமிர்தம் கிடைத்தது. அதிலே ஏராளமான செல்வங்கள் வந்து தோன்றுகிறதா? அடேயப்பா, சங்க நதி, பதுமநிதி, சிந்துமாமணி, சிந்தாமணி என்று சொல்லும்படியான சிந்தாமணி, காமதேனு, கற்பக விருட்சம், இப்படி ஐராவதம், உச்சை, சிரசம் என்று சொல்லும்படியான அற்புதமான சக்திகள் எல்லாம் அதிலே அமிர்தமாய் கிடைக்கிறது. அவங்கெல்லாம் பேசிக்கினே தான் இருப்பாங்க. ஒரு வாத்தியாருக்கிட்ட பிள்ளைய பெத்த அப்பா, என் பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்குது வாத்தியாரேன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. வாத்தியாருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஆள் கொஞ்சம் முரட்டான ஆளு பொழுது, இத்த நம்ம கேட்கலன்னா என்ன பண்ணுவாரோ அப்படின்னு வாத்தியாரு பயந்து போய் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக சும்மாவே இருந்தா அவன் பையன் கிடையாது, அட்டகாசம் பண்ணாதான், எல்லா அட்டகாசம் பண்ணாதான் அது பையன், சும்மாவே இருந்தா அது பையன் கிடையாதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கினார். இப்ப நீங்கெல்லாம் சும்மாவே இருங்க, நம்ம பிள்ளைங்க மட்டும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எனக்கு ஏத்த பாட்டு பாடுறியா நீ, எனக்கு ஏத்த பாட்டு பாடுறியா நீ, என்னென்ன பாடி கிடக்குறீங்க என்ன அப்படின்னு அங்க ரெண்டு பேரா பேசுங்கிறாங்க. என் காதுல கேக்குது. இப்படி பார்க்கடல்ல இருந்து சிறப்பான பல அற்புதங்கள் கிடைக்கிறது. அதிலே ரதி தோன்றினாலாம். பார்க்கடல்ல கிடைக்கிற பொழுது ரதி தோன்றினாள். அந்த ரதியை மன்மதன் ஏற்றுக்கொண்டான். அகலிகை கிடைத்தால் அந்த அகலியை எல்லோரும் பார்க்கறாங்களா, அதிசயித்து பார்க்கறாங்களா. அடேயப்பா, அழகில்லாத இடமே இல்லையா, அதனால அவளுக்கு அகலிகைன்னு பேரு. அழகு இல்லாத இடமே இல்லையா, நூலிடையால் இருக்கிறாளா. அடேயப்பா, நெற்றி எப்படி இருக்கிறதா, அகல் விளக்கு போல இருக்கிறதா நெற்றி. சிலருக்குலாம் ரோலர் மாதிரி இருக்கும். அப்பா இந்த பொண்ணே வேணாண்டா, அப்பா மண்டியா கிடக்குது. கண்கள் எல்லாம் முட்டை கண்ணு மாதிரி இருக்குதான். சிலருக்குலாம் பொட்டு கண்ணு மாதிரி இருக்கும், பார்க்கவே பிடிக்கும். அது பொட்டு கண்ணுடா, வேணாண்டா. பையனுக்கு பொண்ணு பார்க்க போன ஆத்தாக்காரி அப்படித்தான் பார்ப்பான். பாதம் சின்னதா இருக்குதான்னு பார்ப்பாலாம். பையனை பெத்தவோ, எனக்கு மருமகம் வரவோ பாதம் சின்ன பாதமாக, ஐயோ வேணாண்டா, எப்ப மரமாட்டேங்குதுடா காலு, இது நமக்கு உதவாதுடா, வேண்டாண்டா. இடை மெலிந்து இருக்கணுமா, இடையை மெலிந்து இருக்கணுமா. இப்படி அழகுடைய கூந்தல், நல்ல நீளமான கூந்தல் இருக்கணுமா. அது போலதானே பொண்ணு தேடுவாங்க. அகலிகை அவ்வளவு அழகு, எல்லாரும் ஆசைப்படுறான். தேவேந்திரன் முதல்ல ஆசைப்பட்டானா, அகலிகை நீ எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. கௌதம முனிவரை போய் அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கினாங்க. தேவேந்திரனுக்கு சப்புன்னு ஆயிடுச்சு. போயும் ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிக்கினாலே. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் நானு என்னை விட்டுட்டு போய் அந்த முனிவரை பிடிச்சுக்கினாலே. எப்படியாவது இந்த அகலையை அடையணும்னு ஒரு நாள் கௌதம முனிவருடைய ஆசிரமத்திலே விடியற் கால நேரத்திலே, கோழி கூவுகிற நேரத்திலே தேவேந்திரன் சேவல் வடிவம் தாங்கி இவனே போய் கோழி மேல் கூவுறாங்க. கௌதம முனிவர் எழுந்துட்டாரு. காலையில
ஆற்றங்கரைக்கு சென்று ஆற்றிலே நீராடி சங்கல்பம் செய்து இறைவனை வழிபாடு செய்வது வழக்கம் அவருக்கு. காலையிலே எழுந்தவுடனே விழிப்பாடு, அதன் பிறகு குளிப்பாடு, அதன் பிறகு வழிபாடு, தெய்வத்தை வணங்கணுமா, அதன் பிறகு சாப்பாடு, அதன் பிறகு என்னது சாப்பாடு, அதன் பிறகு புறப்பாடு, அதன் பிறகு நடப்பதெல்லாம் அவன் பாடு. யார் பாடு? அவன் பாடு. காலையில் எழுந்தவுடனே விழிப்பாடு, அதன் பிறகு குளிப்பாடு, அதன் பிறகு வழிபாடு, அதன் பிறகு சாப்பாடு, அதன் பிறகு புறப்பாடு, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அவன் பாடு. நமது அத்திமலைப்பட்டு கை நமது கணேசன் ஐயா அவர்கள் அறிவுக்குரிய அருமை பெருந்தகையாளர், அத்திமலைப்பட்டை சார்ந்த செல்லியம்மனை குலதெய்வமாக கொண்டு நமது கணேசன் ஐயா அவர்கள் அடியன்களுக்காக இங்கு 501 ரூபாய் அன்பு காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் பல்லாண்டு காலம் வாழ எல்லாம் வல்ல செல்லியம்மனுடைய அருளினாலும் முத்துமாரியம்மனுடைய துணையினாலும் இங்கு எட்டியம்மனுடைய அருளினாலும் பல்லாண்டு காலம் எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்வாங்கு வாழ வேண்டிக் கொள்கிறோம்.